வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே டிட்டோ அதே மாதிரி தான் காம்பவுண்ட் அடியில் செட் பண்ணுற மாதிரி தான் எல்லா செட்டிங்ஸுமே ஒரே ஈவனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மார்ஜின் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து இப்போ நமக்கு சிக்னலில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 0.32வும் செகண்ட் காலுக்கு 1.42வும் நம்ம கொடுத்துருக்காங்க சிக்னலில். அதே மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 2 டைம்ஸும் செகண்ட் காலுக்கு வந்து 4 டைம்ஸும் வந்து நம்ம கொடுத்து ஷேர் பண்ணணும். ஏன்னா காம்பவுண்ட் அடியில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு காலுக்கு 1 செகண்ட் காலுக்கு 2 அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சோலார் ட்ரேடிங்கில் வந்து 0.32 வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து 2 டைம்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் காலுக்கு வந்து 1.42 கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து 4 டைம்ஸ் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி சென்ட் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு